அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். அறியாமையில் கூட்டத்தில் கோவிந்தா போடுபவர்களுக்கும் குழப்பவாதிகளுக்கும் குழம்புபவர்களுக்கும் தான் பிடித்த முயலுக்கு 30 கால் என்று முச்சந்தியில் நின்று முழங்குபவர்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். மாநில அரசுகளுக்கு ஆளுநர்கள் தேவையா? ஒரு விளக்கம். ஒரு நாடு என்பது பல மாநிலங்களின் சமத்துவம். அரசு என்பது பேதம் நிறைந்த குடிமக்கள் அனைவரையும் தாங்கி வழிநடத்தும் நீதியின் நிஜம். நீதியின் நிலைப்பாட்டில் சமத்துவத்தை நிலைநிறுத்தவும் வளப்படுத்தவும் வலுப்படுத்தவும் முயற்சிக்கிறது நீதியின் நிழல். நீதியை நிலைநாட்டவே நீதித்துறை. நீதியின் நிலைப்பாட்டில்தான் ஜனநாயகம். ஜனநாயக மரபுபடி மக்களாட்சி மலர அரசும், மக்கள் மலர்ச்சி பெற அரசாங்கமும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சட்டப்படி நிரந்தரமானதாகவும், அரசாங்கம் ஜனநாயக தேர்வுப்படி மாறுதலுக்கு உள்ளானதாகவும் நிறுவப்பட்டிருக்கிறது. அரசு நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் தான் ஜனநாயக தேர்வு தங்குதடை இல்லாமல் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அரசுக்கு வரம்பற்ற எல்லையற்ற சகல அதிகாரங்களும் உண்டு. அரசாங்கம் அரசு அளித்துள்ள வரம்புகளுக்கு கட்டுப்பட்டே ஆட்சி நடத்த வேண்டும். ஒரு அரசாங்கத்தின் அத்துமீறல்களையும் அமைச்சர்களின் அடாவடிகளையும் ஆளுமை கட்சியினரின் அட்டூழியங்களையும் அரசின் கவனத்துக்கு எடுத்துச் செல்லவே எதிர்க்கட்சிகளும் மீடியாக்களும் அரசின் தலைவர் ஆளுநர்தானே என்பதை குடிமக்கள் அறியவும், ஒரு அரசுக்கு ஆளுநர் கட்டாயம் என்பது என் கருத்து. பொதுமக்களே, உங்கள் கருத்தை உங்கள் மூளையில் முயற்சி பண்ணி கருத்து தெரிவிங்கள். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.